அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் வாயிலாக மீண்டுமாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கூட சாம்பலுக்கு பதிலாக அலங்காரம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அலங்காரம் என்பது எதுவும் அலங்கரித்துக் கொள்வதல்ல, துதியின் ஆடை என்பது பொருள். தேவன் துதியின் ஆடையை வழங்குகிறார் என்பது பொருள். அதே வாசிக்க கேட்ட ஏசாயா 61 அதிகாரம் 3 மத்திய பகுதியில் பார்க்கும்போது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிறவர் என்று அங்கு பார்க்கிறோம் இல்லையா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஒடுங்கின என்பது பார்க்கும்போது ஒரு நடுக்கம், ஒரு துயரம் அப்படி இருக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப சோர்ந்து போகிற நிலைமையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சோர்ந்து போகின்ற வேலைக்கு கூட துதியின் ஆடையை தேவன் தருகிறவராக காணப்படுகிறார். எப்படியாக சோர்ந்து போகிறாங்க? அவர் கோபம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? கடும் கோபம் அவருக்கு வந்துச்சுனாக்கா. அப்போது 2 ராஜாக்கள் 13 அதிகாரத்தில் பார்க்கும்போது 4 மிக அருமையாக சொல்வது, யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஒடுங்கி போகிற நிலைமை, ஒடுங்கி போகிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? துதி நாடியை அணிவிக்கிற தேவன். ஏன் இந்த நிலைமை யோகாசியம் கேட்குறாரு? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 சொன்னது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. எப்படி நினிவே பட்டணம் பொல்லாப்பை செஞ்சோ அது போல் இங்கேயும் யோகாஸ் பார்க்குறோம் இல்லையா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய பண்ணினபடினாலே அவரோட கோபம் பற்றி இருக்கிறது. அதே வேளையிலே அவர் என்ன பண்ணுறாரு? கோபத்தினால அவர் என்ன பண்ணார்? பெனாதத்தின் கையில் அவங்கள ஒப்பு கொடுக்குறாரு. இஸ்ரேல் மக்களை ஒடுங்கி போகிறாங்க அவங்க. அதனால யோகாஸ் மீண்டும் தேவ சமூகத்தில் வந்து பிரார்த்திக்கிறார். செஞ்ச தவறை உணர்ந்து பிரார்த்திக்கிறபடினாலே அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது அவனுக்கு செவி கொடுக்கிறார். அந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். மிக அருமையான வார்த்தை அது இல்லைங்களா? மிக அருமையான வார்த்தை. அவர் இரட்சகன் அனுப்பி மீண்டுமாக அங்கிருந்து விடுதலையாக்குகிறார். அப்போது அவங்க கூடாரங்களில் சுகமாய் குடியிருந்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல திருப்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த தவறெல்லாம் விட்டுட்டாங்க, விக்கிரகாரந்து விலகிட்டாங்க, பொல்லாத செய்கிறது அவங்க விலகிட்டாங்க. அதனால தான் சாம்பலுக்கு பதிலாக அலங்காரம், துதியின் ஆடை. துதியின் ஆடை என்பது என்ன? மீண்டுமாக அவர்களை தேவனிட்டு விலகாதபடிக்கு எப்போதும் துதிக்கின்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் இல்லையா? துதிக்கின்றவர்களாக காணும். இதே தான் சங்கீதக்காரன் கூட 71 சங்கீதம் 9 முதிர் வயதில் என் பலன் ஒடுங்கும்போது கைவிடாதிரும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான் இல்லையா? ஒடுங்கும்போது முதிர் வயதில் கொஞ்சம் பலவீனம் ஏற்படும், என்னை பலப்படுத்தும் என்று அங்கே கேட்கிறார். அதே ஏசாயா 40 அதிகாரம் 29 சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர் என்று நம்ம காண்கிறோம் இல்லையா? சோர்வு எப்போ? ஒடுங்கும்போது தான் அந்த சோர்வு வரும் இல்லையா? அதே 40 அதிகாரத்தில் 31 பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, மிக அருமையாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சோர்வு இருந்தால் கூட சரி, நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறோம். இந்த பலத்தை நாம் புதுப்பித்து கொள்ளுகிறோம். இந்த லெந்து காலங்களில் அதை தான் செய்ய வேண்டும். பலத்தை, பரிசுத்த ஆவியின் பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை புதுப்பித்து கொள்ளணும். இன்னும் பலம் கொண்டவர்களாக இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது, ஒடுங்கி போகக்கூடாது. இதே சங்கீதம் 27:14 பார்க்கும்போது எப்படி இருக்கு? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் சமூகத்தில் இந்த 2 நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவர் சமூகத்தில் காத்திருந்து பலன் அடைவோம். சாம்பலுக்கு பதிலாக அலங்காரம், அதாவது துதியின் ஆடையை தேவன் அணிவித்து நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.